திருப்பாணாழ்வார் குறித்த திவ்ய சரிதம். அற்றைப் பொழுதில் அந்த நெல்வயல் சற்றே வெறுமை தாங்கி இருந்தது. திருமால் மார்பின் திருமரு வம்சமாய் ஒரு சிறு குழந்தை உள்வயல் தன்னில் அழுத குரலை அவ்வழிச் சென்ற அழகு தமிழன் பாணன் ஒருவன் கேட்டான். உடனே கிட்டே சென்றான். ஆட்டிக் கைகால் அசைத்த குழந்தையின் அழுகை கூட அமுதமாய் இனித்தது. எழுவகைச் சுரமாய் இவனது அழுகை என்றே நினைத்தான். எடுத்துச் சென்றான். அன்று முதலே அக்குழந்தைக்கு பாணன் இசையைப் பயிற்றுவித்தான். காணும் அழகு கருபுகில் அரங்கன் பற்றி சொல்லி பக்தி வளர்த்தான். ஒற்றை நினைவாய் உள்ளத்தில் இருத்தி காலை முதலே காவிரி தென்கரை கோல அரங்கன் கோபுரம் கண்டு பாடல் பாடிப் பரவச நிலையில் ஈடுபட்டே இருந்தான் சிறுவன். வளர வளர மனத்தெழு பக்தி கிளறப் பண்ணி கிறங்கி நின்றான். தாழ்ந்த குலத்தில் தான் வளர்ந்ததனால் ஆழ்ந்த பக்தியில் அமிழ்ந்திருந்தாலும் அரங்கன் பதிக்குள் அடி வைக்கவில்லை. பரம்பெற்றவரின் மகிமை உணர்ந்தே திருப்பானவன் என்றே செப்பினர். கனிவாய் உள்ளே கனிந்து நின்றவன் எப்படி இருப்பான்? ஏந்தலை பார்த்தவர் செப்பிய கேட்டுச் சிந்தையில் ஓரொரு சித்திரமாச் செதுக்கி வைத்து பத்திரமாகப் பண்ணில் இழைத்தார். பரவசமாகப் பாடல் பாடினார். அருள்வசமாக ஆனந்தம் கண்டார். எட்டி நின்றே இறைவதில் பார்த்தார். நிற்றையில் கூடி நேரம் மறந்தார். அந்த நிலையில் அன்றொரு நாளில் வந்தார் அங்கே லோகசாரங்கர். அரங்கன் சேவையில் ஆட்படு நல்லார். தரங்குள் பூசையில் தன்னை இழந்தார். அரங்கன் மேனி நீராஞ்சனம் ஆட்டுங்கரங்கள் வெட்ட கண்ணியர். காவிரி நீர் மொண்டு கொண்டு செல்லும் நியமத்தாலே தேர்ந்தெடுத்த திசையில் வந்தார். அவரின் வழியில் அடியவர் பாணர் அவரை மறந்த அனுபவ நிலையில் பாடல் பாடிப் பரவசித்திருந்தார். ஈடில்லாத இதை உணராமல் தீட்டுப்படுமென சிந்தையினூட பாட்டு பாடும் பாணரைப் பார்த்து தள்ளிப்போவென சாற்றினார். அரங்கனை அள்ளிக்கொண்ட அனுபவத்தாலே பாணர் அசையாபாரிப்பில் இருந்தார். வேணுமென்றே வீம்பு பிடிப்பவதாய் எண்ணிய லோகசாரங்கர் ஓர்கள் பன்னிசைப்பாணனின் பக்கம் எறிந்தார். கல்பட்டு தலையினில் காயமானது. மெல்ல ரத்தம் விழிக்குள் விழுந்தது. விழித்தவாணர் விசனப்பட்டார். அமலநாதிபிரான் பழிக்கோரானாய் பாவம் புரிந்தேன் என்றே எண்ணி ஏசினார். அப்புறம் அன்று கோவிலில் அரங்கன் தலையில் காயம் கண்டு கலங்கினார் சாரங்கர். ஏயுமன் பிழையால் இப்படியானதா? என்ன காரணம்? ஏனிக்காயம் என்ற நினைப்பில் இல்லம் சென்றார். அன்று கனவில் அரங்கன் வந்தான் என்றவன் அடியான் இன்னரும் பாணர் காயம் படவே கல்லறிந்தனை நீர். நேயம் மனதில் நீங்கிப் போனது. சாதியாடியார் தகுதியாவது. நாளை சென்று நம் பாணனை தோளில் சுமந்து தூக்கிவா என்றார். அரங்கன் ஏவியபடியே சென்றார் சாரங்கன். பாணன் திருவடி வீழ்ந்தார். பதறிப்போனார் பாணர். சுவாமி, எதனால் இப்படி இழிகுலத்தோன் நான்? பெரியவர், உங்கள் திருவடி வீழும் உரிமையும் இல்லேன். உலத்தில் மட்டும் அரங்கன் இருந்தே ஆட்சி செய்கின்றான். பன்னிடைப்பாடும் பாணன் நான். இந்நாள் எண்ணிலா பாவம் இழைத்து விட்டேனே என்று புலம்பி இடர்படும் போதில் வென்று விட்டீர் விமலரே. அரங்கனிட்ட கட்டளை ஏறுமென் தோளில் பாணர் ஏறினார். சுவந்தார் முனிவர் நீள நடந்தார். நிமலன் அரங்கன் திருமுன் விட்டார். திருப்பாண ஆழ்வார் திருவடி கண்டார். சிந்தை இழந்தார். அவர் வரவாலே அரங்கன் குறைபடா உவகை கொண்டதை உணர்ந்து கொண்டார். அமலன் அவனன் அறிந்து கொண்டார். கமலப்பாதம் கண்ணில் நிறைந்தது.